கவனிச்சுக்கோங்க. ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கில் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கில் லாஸ்ட் 2 எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் டிஃபைன் பண்ணுங்கள் சார்ன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போது லாஸ்ட் 2 எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் எ சப்ஸ்ட்ரிங் யூஸிங் இண்டெக்ஸ் 0 to 4 பட் வித்தவுட் ஸ்பெசிஃபையிங் த எண்ட் ஆஃப் சிண்டெக்ஸ். ஓகே, அதாவது இண்டெக்ஸில் ஸ்டார்டிங் வேல்யூ அண்டு எண்ட் வேல்யூ நம்ம கொடுத்து தான் ஃபார் லூப் மூலிமா ஒவ்வொரு ஸ்ட்ரிங்காக நம்ம கண்டினியூஸாக போய் பிரிண்ட் பண்ணுவோம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0 to 4 அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கில் பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்டிங் வேல்யூ கொடுத்துட்டு எண்டு வேல்யூ கொடுக்காமல் இருக்கிறோம். பட் எண்டு வேல்யூ கொடுக்காமல் இருந்தால் அதோடய பிரிண்ட் எப்படி இருக்கும், அதோடய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகேயா, இங்கே ஸ்ட்ரிங் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் ஸ்ட்ரிங் 1. ஸ்ட்ரிங் 1 என்ன அப்படின்னா, நான் இங்கே ப்ரோக்ராம்ஸில் நம்ம எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா திருக்குறள். ஸ்ட்ரிங் 1 ஈக்குவல் டு திருக்குறள் அப்படின்னு எடுத்துருக்கிறோம். இந்த திருக்குறள் எப்படி சிஸ்டமில் அசைன் ஆகும் அப்படின்னா, என்ன இண்டெக்ஸ் வேல்யூவில் அசைன் ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு டி அப்படிங்கிறது இண்டெக்ஸ் வேல்யூ 0, ஹச் அப்படிங்கிறது 1, ஐங்கிறது 2, இப்படியே 0 to எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அது வரைக்கும் போகும். அப்போது 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 0 to 10 வரைக்கும் இருக்குது. ஓகேயா, இப்போ இது வரைக்கும் வச்சுக்கோம். என்னுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னா பிரிண்ட்டு str1. பிரிண்ட் str1. பிரிண்ட் str1 அப்படின்னா திருக்குறள்னே பிரிண்ட் ஆயிரும். ஆனால் இங்கே நான் என்ன கொடுத்துருக்கிறேன், கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். என்ன கண்டிஷன் அப்படின்னா 6th ஃபஸ்ட்டு வேல்யூ அப்படிங்கிறது கோலனுடைய லெஃப்ட் சைடு இருக்கிறது ஃபஸ்ட்டு வேல்யூ, கோலனுக்கு ரைட் சைடு இருக்கிறது எண்டு வேல்யூ, அகெயின் கோலனுக்கு அப்புறம் இருக்கிறது ஸ்டெப் வேல்யூ. இங்கே ஸ்டெப் வேல்யூ எண்டு வேல்யூ கிடையாது. ஓகே, ஸோ எண்டு வேல்யூ இல்லாதனால எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன், 6th ஸ்டார்ட் பண்ண சொல்லி எது வரைக்கும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன், ஃபைனல் வரைக்கும். எதுவுமே இல்லைன்னா இதுக்கு பேர் ஃபைனல் வரைக்கும் அப்படிங்கிற மீனிங். அப்போது 6 எங்கே இருக்குது, 0, 1, 2, 3, 4, 5, 6. இந்த செகண்ட் கேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல் வரைக்கும் பிரிண்ட் பண்ணிவிடும். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போமா. F5 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதனுடைய அவுட்புட்டு குறள் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து இந்த எண்டு வேல்யூ கொடுக்காம ஸ்டார்டிங் வேல்யூ மட்டும் கொடுத்து நம்ம ரன் பண்ணுறது. ஓகேயா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமும் டிஃபைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இதுவும் வெரி ஈஸி ஒன் தான். ஓகே, வெரி ஈஸி ஒன். என்ன அப்படின்னா ப்ரோக்ராம் டு ஸ்லைஸ் சப்ஸ்ட்ரிங் யூஸிங் ஃபார் லூப். ப்ரோக்ராம் டு ஸ்லைஸ் சப்ஸ்ட்ரிங் யூஸிங் ஃபார் லூப். சப்ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி ஓகே ஃபார் லூப்பில் ப்ரோக்ராம்ஸுடைய வேல்யூஸை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் ஸ்ட்ரிங். நான் அந்த ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு போட்டிருக்கேன், அதை அப்படியே போட்டு உங்களுக்கு நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸ்ட்ரிங் 1 அப்படிங்கிறத கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டருங்கிற வேர்டை ஸ்ட்ரிங் 1க்கு அசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, மென்ஷன் பண்ணலினாலும் 0 தான், பட் இங்கே பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ பண்ணியிருக்கிறதுனால ஃபார் ஐ இன் str1. ஃபார் ஐங்கிற வேல்யூஸ் என்ன அப்படின்னா எப்போவுமே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேயா, ஸோ ஸ்ட்ரிங் 1 இருந்து நீ ஐங்கிற வேல்யூஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஓகே, ஸோ இங்கே ஸ்ட்ரிங் 1 அப்படிங்கிறது கம்ப்யூட்டர். பிரிண்ட் str1. ஸ்டார்டிங் வேல்யூ இங்கே மென்ஷன் பண்ணலை. அப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஆஸ் யூஷுவல் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே ஸ்டார்டிங் 0, எண்டு வேல்யூ 0 + 1, இண்டெக்ஸ் + 1 அப்படின்னா 0 + 1. ஓகே, 0 + 1 1. ஓகே, ஸோ இங்கேருந்து பிரிண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது இங்கே பிரிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் லைன் இங்கே. இந்த ஒரு டைம் பிரிண்ட் ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் போயிடும். நெக்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்குறோம், இண்டெக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். கரண்ட் வேல்யூ ஆஃப் இண்டெக்ஸ் 0, 0 + 1 1. செகண்ட் டைம் இங்கே என்ன ஆகும், இங்கே என்னென்னு பிரிண்ட் ஆகும், இண்டெக்ஸ் வேல்யூ என்னென்னு பிரிண்ட் ஆகும், இங்கே என்னென்னு பிரிண்ட் ஆகும் 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அகெயின் இங்கே என்ன ஆகும், இங்கே வந்து ஸ்டார்டிங் வேல்யூ 1லேருந்து வராது, 0லேருந்து தான் வரும். அப்போ 0னா சி பிரிண்ட் ஆகும், ஓ பிரிண்ட் ஆகும். ஓகேயா, செகண்ட் டைம். அண்ட் தேர்ட் டைம் 1 + 1 2ன்னு பிரிண்ட் ஆகும். அப்போ 2னுடைய இண்டெக்ஸ் வேல்யூ என்ன, எம். 0 1 2. ஓகே, அப்போது சி ஓ எம் தேர்ட் டைம் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் டைம் COMP வரைக்கும் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் டைம் COMPU. இப்படியே இது வரைக்கும் பிரிண்ட் ஆகும், கம்ப்யூட்டர் வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ ஒவ்வொரு வேல்யூஸாக இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு தான் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் +1 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். புரிஞ்சுச்சா?